வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் வேப்பம்பூ காரக்குழம்பு. வேப்பம்பூ ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளி, மிளகாய்த்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வச்சுருக்காங்க. தாளிப்பு போட்டுட்டு பார்க்கலாங்க. இது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் எடுத்துரும். நல்லதை வச்சுருக்கோம். நல்லதுங்க. வேப்பம்பூ காரக்குழம்புக்கு ஒரு சட்னி கரண்டி எண்ணெய் போட்டுட்டுங்க. வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். அதோட வேப்பம்பூ போட்டு வறுத்துடணும். வேப்பம்பூ வறுபட்டுடுச்சிங்க. அதோட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டுடணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுடணும். புளியை கரைச்சி ஊற்றிடணுங்க. வேப்பம்பூ காரக்குழம்புக்குங்க எந்த காரக்குழம்பு வச்சாலும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் போடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கழனி தண்ணியில் புளியை கரைச்சி போட்டாங்க. கொதிச்ச பிறகு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிடணுங்க குழம்புல. சூப்பராக இருக்கும் குழம்பு. டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். வேப்பம்பூ நாட்டு மருந்து கடையில் விற்கும். வாங்கி வேப்பம்பூ குழம்பு மாதத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க.